நிகழ்ச்சியில தமிழ் சினிமாவோட மறக்க முடியாத சிகரம், பேச்சிலும் படைப்பிலும் பேராசிரியரா இருந்து தனக்குன்னு ஒரு தனி பாதையை உருவாக்கிய நடிகரும் இயக்குனருமான விசு அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம். காமெடியில கருத்து, கருத்துல குடும்பம், குடும்பத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை பாடம் அப்படின்னு இவரோட கதைகள் எல்லாமே சமூகத்துக்கான ஒளிய நீண்ட ஆண்டுகளா காட்டியவர். தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு அடையாளத்தையும் வச்சவர். இவரோட படங்கள் எல்லாமே ஒரு குடும்ப சந்திப்பு மாதிரிதான். இப்போ அந்த குடும்ப நினைவுக்குள்ள நம்ம பயணிக்க போறோம். வெல்கம் டு சினிமா கழகம். இவருடைய முழு பெயர் மீனாட்சி சுந்தர எம் ராமசாமி விஸ்வநாதன். இவர் 1945 ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி சென்னையில பிறந்தவர். இவர் தன்னோட பயணத்தை முதல்ல ஒரு டிராவல் ஏஜென்டா ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் 1970ஆம் ஆண்டு சென்னையில ஒரு 4-5 நாடக கொட்டாய்கள் இருந்திருக்கு. பாரிஸ் கார்னர், மயிலாப்பூர், மாம்பழம் அப்படின்னு ஒரு 4-5 நாடக கொட்டாய்கள் இருக்கு. இந்த நாடக கொட்டாயில மாதந்தோறும் சனி ஞாயிறு கிழமையில நாடகம் போடுவாங்க. இதுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமும் இருந்திருக்கு. முதல்ல அவர் சினிமாக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ கே பாலச்சந்திரன் அவர்கள் கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து தொழிலோட நுணுக்கத்தையும் வித்தைகளையும் சினிமாவோட ரகசியங்களையும் கத்துக்கிறாரு. தன்னோட விசுவ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட கே பாலச்சந்திரன் அவர்கள் பட்டினம் பிரவேசம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்காக திரைக்கதை, வசனம் எழுதுறதுக்கான பொறுப்பை விசு அவர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அவங்களும் அதை எழுதி இயக்கி படமும் வெளியாகுது. ஆனா இந்த படம் பேசப்பட்டாலும் வசூல் ரீதியா அவ்வளவா வசூல் செய்யல. ஒன்னே ஒண்ணுதான், சினிமாவுல ஜெயிச்சா மட்டும் தான் நிலைச்சிருக்க முடியும், இல்லனா அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் திரும்பவும் விசு அவர்கள் தன்னோட நாடக மேடையில பயணத்தை தொடங்குறாரு. அதற்கு பின்னாடி அவன் அவள் அது சிவசங்கரியோட நாவல். இந்த நாவல் அந்த காலகட்டத்துல நிறைய பேரால வாசிக்கப்பட்டு பிரபலமும் ஆகிருக்கு. இந்த படத்துக்காக கதை, திரைக்கதை, வசனம் எழுதுறதுக்காக முன்னா சீனிவாசன் விசு அவர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. படமும் இயக்கி படமும் வெளியாகுது. படம் செம்ம ஹிட்டாவும் ஆகுது. இந்த படத்துல சிவகுமார், ஸ்ரீபிரியா, லக்ஷ்மி இவங்க 3 பேருமே நடிச்சிருப்பாங்க. படம் 100 நாள் தாண்டி வசூலும் அதிக அளவுல வசூலாகி இருக்கும். அதுக்கப்புறம் இயக்குனரா அறிமுகமாகிறாரு. 10 ஆண்டுக்கு அப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோ கிட்ட வாய்ப்புக்காக போகிறாரு. அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோ இந்த பக்கம் ஆக்டர் ரஜினி வச்சியும், இந்த பக்கம் ஆக்டர் கமலஹாசன் வச்சியும், இடையில பாக்கியராஜ் அவர்களை வச்சியும் படம் எடுத்துட்டு இருப்பாங்க. தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்க ஏவிஎம் ஸ்டுடியோ கிட்ட தான் ஒரு கதை வச்சுக்கிறதா சொல்றாரு. அப்போ ஏவிஎம் சரவணன் அவர்களும் விசு அவர்கள் கிட்ட கதையை கேட்கிறாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். ஏற்கனவே உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்னு ஒரு படம் எடுத்து அந்த படம் ஃபிளாப்பும் ஆகிருக்கும். அதே கதையை விசு அவர்கள் ஏவிஎம் சரவணன் அவர்கள் கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன விசு திரும்பவும் இதே கதையை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப விசு அவர்கள் சரவணன் கிட்ட என்ன சொல்வாரு அப்படின்னா, தப்பா எடுத்துக்காதீங்க சார், KS கோபாலன் அவர்களும் மகேந்திரன் அவர்களும் இந்த கதையில ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்வாரு. இந்த கதையை நான் வேற மாதிரி இப்ப யோசிச்சு வச்சிருக்கேன், நீங்க வெறும் ஒரு 15 லட்சம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோ கோடி கணக்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படம் எடுத்துட்டு இருப்பாங்க. வெறும் 15 லட்சம் தானே அப்படின்னு சொல்லி ஏவிஎம் சரண் அவர்களும் ஒத்துப்பாரு. கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே விசு அவர்களால் எழுதப்பட்டு படம் இயக்கி வெளியாகுது. படத்தோட பேரு சம்சாரம் அது மின்சாரம். படம் செம்ம ஹிட் ஆகுது. அந்த படம் தமிழ்ல பொழுதுபோக்குக்காக தேசிய விருதும் வாங்குது. ஏவிஎம் சரவணன் அவர்கள் போற எல்லா நிகழ்ச்சியிலையும் என்ன சொல்வாரு அப்படின்னா, நான் எம்ஜிஆர், ரஜினி, கமல் அப்படின்னு நிறைய ஆக்டரை வச்சு படம் எடுத்திருக்கேன். ஆனா கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல, அதுவும் வெறும் 15 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு படம் எடுத்து அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று எனக்கு ஒரு நல்ல பேரையும் நல்ல வசூலையும் பண்ணி கொடுத்திருக்கு. விசு அவர்கள் ஒரு நல்ல தயாரிப்பாளர், ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்னு சொல்லி போற எல்லா பங்கன்லயும் பாராட்டி இருப்பாரு. இந்த படத்துக்கு அப்புறம் ரஜினியோட 3 படத்துக்கான வசனம் எழுதுற வாய்ப்பு விசு அவர்களுக்கு கிடைக்கும். அந்த படத்துல நடிக்கவும் செய்வார். அவருடைய வசனம், அழுத்தமான உரையாடல், நேர்த்தியான பாணி இவரை ஒரு தனி இடத்துலயே நிறுத்துச்சு. அவர் நடிப்புல வெளியான சிறந்த படங்களான சம்சாரம் அது மின்சாரம், பயணம், அவளும் நானும், நீதி தர்பார் அப்படின்னு சில படங்களை நம்ம சொல்லலாம். இவரோட நாடகத்தில் நடிச்ச
நடிச்ச எல்லாருக்கும் தான் இயக்குற படத்துலயும் தான் நடிக்கிற படத்துலயும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ரோலாச்சும் கொடுத்துறாராம். இவரோட மனைவி பேரு உமா. இவங்களுக்கு 3 மகள்களும் இருக்கு. 3 மகள்களும் திருமணமாகி ஃபாரின்ல செட்டில் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி விசுவோட எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பேரு உமா அப்படின்னு தான் இருக்குமா. இது எல்லாத்துக்குமே அப்புறம் தொலைக்காட்சி மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருப்பாரு. சன் டிவில வெளியான அரட்டை அரங்கம் அப்படின்னு சொல்ற ஒரு நிகழ்ச்சியில சமூக பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி மக்கள் நேரடியா பேசுவாங்க. அதுல நடுவரா இருந்து அதுக்கு தீர்ப்பும் வழங்குவாரு. அதுக்கப்புறம் 1990ஆம் ஆண்டு பாரத ஜனதா கட்சியில சேர்ந்து மாநில செயலாளராகவும் இருப்பாரு. இந்த நிலையில 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி விசு அவர்கள் உடல்நல குறைவா இறந்தும் போகிறாரு. இந்த இழப்பு தமிழ் சினிமாவில பெரிய இழப்பா இருக்கு. இவரோட இறுதி சடங்குல இவங்களோட 3 மகள்களும் ஃபாரின்ல இருந்ததுனால கலந்துக்க முடியாம போகும். இது எல்லாருக்குமே ஒரு வருத்தமான செய்தியாவே இருந்துச்சு. ஒரு புத்திசாலியான எழுத்தாளர், ஒரு சமூக விழிப்புணர்வு இயக்குனர், தந்தை மாதிரியான நடிகர், உண்மையான வழிகாட்டி அப்படின்னு விசு அவர்களை சொல்லலாம். நம்முடைய சினிமா கழகம் நிகழ்ச்சியில விசு அவர்களை பற்றி நினைவு கூர்வது அப்படின்றது தமிழ் சினிமாவோட வேர்களையும் உணர்ச்சிகளையும் மரியாதைப்படுத்துற மாதிரி தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரதீக்ஷா.